கருநீலி அம்மன். திண்டுக்கல் மாவட்டம் பக்கத்துல திண்டுக்கல்லேருந்து பக்கத்துல வடமதுரை வேலாயுதம் பாளையம் அப்படின்ற ஊர்ல ஒரு காட்டுப்பகுதியில இந்த அம்மா இருக்காங்க. ம், கருநீலி அம்மன். ம். அவருக்கு ஏற்பட்ட இறை அனுபவத்த நான் அவர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கினேன். அதுக்கப்புறம் அவர்ட்டருந்து நான் நெறைய விஷயத்த கத்துக்க ஆரம்பிச்சேன் சமீபத்தில. நெறைய அமானுஷ்ய விஷயங்கள் சம்மந்தமான விஷயங்கள், பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாழ்வியல்ல நடக்கவே முடியாத விஷயம் அப்படின்றத நடத்தி காட்டக்கூடிய விஷயங்கள். ஆ. இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு அவர்ட்ட கேட்டு, கேட்டு என்னுடைய அனுபவத்தில எனக்கு வர்ற வாடிக்கையாளர்கிட்ட அத அப்ளை பண்ணி பார்க்குறேன். ம். பார்க்க அவ்வளோ அ அதான் சொல்றேனே, எல்லாத்தையும் தாண்டி ஒரு சக்தி இருக்கிறத நம்ம அப்பப்போ உணர வைக்குது தெய்வம். அத உணர வைக்கும்போது நம்மளால அதுக்கடுத்து பேச முடியல. ஓ! இப்படிலாம் இருக்குமா? அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ள ஓடுது. ம், ம். அவ்வளோ விஷயங்கள் அவர் எனக்கு இன்றளவும் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு அளப்பரிய செல்வமா குடுத்துன்னே இருக்காரு. பட் அவர் சொன்ன ஒரு விஷயம் தான், "ஐயா நான் பிரபஞ்சத்த நோக்கி பயணம் பண்ணிருக்கேன். எனக்கு அம்மா சொன்ன விஷயத்த நான் செயல்படுத்துறது தான் இந்த என்னுடைய பணி. ம். ஆனா என்ன வெளிப்படுத்துவதாவோ, நான் ஒரு குருநாதராவோ இருக்க விரும்பவில்லை." ஓ! நான் திரும்பவும் கேட்டேன், "இல்லையா அது எப்படியாவது சொல்லி தான் தீரனாரு." ரொம்ப எளிமையா சொன்னாரு. "ஏன் இங்க வந்து இந்த கோயில் இல்ல, இந்த கோயில் இல்ல, எந்த கோயில் இருந்தாலும் பிரதான தெய்வம் தான் ஏன் பிரதானம். அவங்க தான் மூலவர்ன்னு சொல்லுவோம். மூலம் அதுதான். நம்பலாம் அழியப் போற ஜீவன். ம், நீங்க ஒண்ணு முன்னாடி போலாம், நான் முன்னாடி போலாம். இல்ல எனக்கு அப்புறம் நீங்க போலாம். எப்படி மாறி, மாறி இருக்கும். ஆனா நம்பலாம் போகக்கூடிய தேகங்கள். எப்படி அழியப் போறோம். ம், ம், நம்பள நோக்கி எப்பவுமே மக்கள் வரக்கூடாதுய்யா. அம்மாவ நோக்கி தான் போணும். ம். நம்ப அழிஞ்சு போறோம். எப்போ வேணா போலாம். யாருக்கு தெரியும்? அதுல நம்ம வழிகாட்டக்கூடிய நபர்களா எப்பவுமே இருக்கணும். திரும்ப, திரும்ப அவங்க சொன்ன வார்த்தை, நான் சொல்ற வார்த்தை இதுதான். ஜோதிடர்கள்ன்னு சொன்னோனே, சாமியார்ன்னோனே எல்லாத்தையும் தெரிஞ்சவன்லாம் கணக்கு கிடையாது. இங்க எல்லாம் தெரிஞ்சவன் யாருமே இல்ல. "கற்றது கைமணளவு, கல்லாதது கல்லாதது உலகளவு. உலகளவுன்னு" சொல்லி அந்த மாரி சொல்லிட்டு நம்மலாம் ஏமாத்துறோம். ஒரு ஒரு பக்குவப்பட்ட நிலைக்கு போம்போது, அமைதியா இருக்க தான் புத்திசாலித்தனம். அமைதியை நோக்கி போகும்போது தான் உங்களுக்கு ஆன்மீக ஞானம் அதிகரிக்கும். ம், ம். அப்ப அந்த ஆன்ம ஞானத்தை யார் மூலியமா கிடைக்கும்னா, குரு மூலியமா கிடைக்கும். இதான் எதார்த்தம். அப்போ எனக்கு என்னுடைய தேடுதல் ஆன்மீக பயணத்தில இந்த குருமார்கள் ஒரு ஆச்சரியப்படத்தக்க வகையில ஒரு குரு. அவர் பெயர் தெரியும் எனக்கு. பட் எந்த சூழ்நிலையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்ட்டாரு. கோயில் சம்மந்தமா மட்டும் பேசுங்க. வேற எதுவும் பேசக்கூடாதுன்னு தெளிவா சொல்ட்டாரு. வேண்டாங்க. அம்மா தான் பிரதானம். என்ன நான் இன்னைக்கு பத்தி இந்த எதுவும் கோயில தெரியல. நிர்வகிக்கலாம். நாளைக்கு இன்னொருத்தர் வரலாம். நாளைக்கு இன்னொருத்தர் வரலாம். நிரந்தரம் அவங்க தான். நம்ம நிரந்தரம் கிடையாது. அப்போ அங்க நடக்கிற விஷயத்த தயவு செஞ்சு சொல்லணும். எனக்கு ஏற்பட்ட அனுபவமே நான் இப்போ எனக்கு ஒரு காம்ப்ளிகேட்டான இஷ்யூ வரும்போது, என்னுடைய வாடிக்கையாளருக்கு நெறைய நெருக்கடியான விஷயங்கள் வருதுன்னு வச்சுக்கங்களேன். ம், ம். நான் ஜோதிடம் சார்ந்த விஷயத்துல ஒரு சில அப்ளை பண்ணி ஒரு சில பரிகாரங்களை குடுக்குறோம். அது ஓரளவுக்கு தீர்வா அமையுது. இல்லன்னு சொல்ல முடியாது. பரிகாரமே முழுமையான தீர்வா அமையாது. நான் பல பதில சொல்லியிருக்கிறேன்.